ஆலயம் மேவியே ஆசனம் கொண்டவள் அழகு தாயன்றோ. பூத்திடும் புன்னகை பூவிதழ் ஓரங்கள் சொல்லுவதென்னவோ. உயர் பாசம் முதிரும் உன் பார்வையுமே எம்மை பாதங்கள் சேர்த்திடவோ. உந்தன் பாதங்கள் சேர்த்திடவோ. ஆவே ஆவே ஆவே. மங்கையருள்ளதி சுந்தரமே ஜபமாலை மந்திரமே. மங்கையருள்ளதி சுந்தரமே ஜபமாலை மந்திரமே. திருமந்திர மாநகர் கோவில் எழுந்தனல் மாணிக்க மகுடமே. அன்பு கரம் கொண்டு ஆகிய நாள் முதல் ஆதரவானவளே. அருளின் முகம் காட்டி தாயன காத்திடும் தஸ்னே விஸ்மாமரியே. திவ்ய தஸ்னே விஸ்மாமரியே. காணார் மலரே கற்பகமே கருணை வான்முகிலே. தினம் கோடி உன் புகழ் பாட என் மனம் வேண்டி அழைக்குமே. வினைதானும் மகளுமே. ஆவே ஆவே ஆவே. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பொது காலத்தின் 30ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். புனித சின்னப்பர் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 31 முதல் 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில்
இறை வாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தம் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு எழுத்தாளர் தன் நூலின் முதல் பக்கத்தில் இவ்வாறு எழுதியிருந்தாராம்: இந்த நூலை என் மனைவிக்கு சமர்ப்பிக்கின்றேன். அவளால் தான் இந்த புத்தகம் உங்கள் கரங்களில் தவழ்கிறது. காரணம், அவள் மட்டும் என்னோடு சண்டையிட்டு தன் தந்தையின் இல்லத்திற்கு சென்றிருக்காவிடில் இந்த புத்தகத்தை என்னால் எழுதியிருக்க முடியாது. இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருமே ஏதோ ஒரு வகையான பிரச்சனையால் துன்பப்படுகின்றனர். அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உறவு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சமூக பிரச்சனையாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் நம் மகிழ்ச்சியற்ற வாழ்வுக்கு காரணம் என்று எண்ணுகின்றோம். இப்படிப்பட்ட இடர்பாடுகளால் தான் நம் வாழ்வு வளமற்றதாக இருக்கிறது என்றும் கருதுகின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. இவ்வுலகில் மகிழ்ச்சியை பற்றி எடுக்கப்பட்ட எல்லா ஆய்வுகளுமே சுட்டிக்காட்டும் செய்தி ஒன்றுதான்: மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அல்ல. மாறாக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சரியான மனநிலை கொண்டிருப்பவர்களே. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், தங்களது பிரச்சனைகள் மற்றும் வேதனைகள் சமயத்தில் யாரெல்லாம் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிரச்சனைகளால் பிணை கைதிகளாக்கப்படவில்லை, துன்பங்களால் துயரத்திற்குள் தள்ளப்படவில்லை, வேதனைகளால் விரக்தி அடையவும் இல்லை. இத்தகைய கடவுளின் உடனிருக்கும் அன்பையே புனித பவுல் முதல் வாசகத்தில் உறுதிபட எடுத்துரைக்கின்றார். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்றும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்றும் எழுதுகின்றார். இறைமகன் இயேசு கூட தன் துன்ப நேரத்தில் தன் தந்தையின் உடனிருப்பை உணர்ந்ததன் காரணமாக சிலுவைச் சாவை கூட சிரமமின்றி எதிர்கொண்டார். இன்றைய நற்செய்தியில், இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என்கின்றார். இன்று என்பது அவரது கலிலேய பணியையும், லூக்கா 4:14 முதல் 9:50 வரை, நாளை என்பது எருசலேம் நோக்கிய பயணத்தில் அவர் செய்த பணியையும், லூக்கா 9:51 முதல் 19:27 முடிய, 3ஆம் நாள் என்பது எருசலேமில் நிகழ்ந்த அவரது சிலுவைச் சாவையும் சுட்டிக்காட்டுகிறது. இத்தகைய 3 நிலைகளிலும் அவர் சங்கடங்களையும் சதிவேலைகளையும் சந்தித்தார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். பரிசேயர்களது பகைமை, ஏரோதுவின் எதிர்ப்பு, சீடர்களின் சிறுமைத்தனம் மற்றும் புரிந்து கொள்ளாமை போன்றவற்றோடு அவர் போராடினார். இருப்பினும் இறைவனது உடனிருக்கும் பிரசன்னத்தையும் தாங்கி பிடிக்கும் அன்பையும் அனுபவித்ததன் காரணமாக ஏரோதையே குள்ளநெறி என்று அழைக்க முடிந்தது. பரிசேயர்களது வெளிவேடத்தை உரித்து காட்ட முடிந்தது. சீடர்களது இயலாமையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. சுருக்கமாக சொல்லப்போனால், கடவுளது உடனிருப்பின் காரணமாக வாழ்வின் பிரச்சனைகளை அஞ்சாமல் அவரால் எதிர்கொள்ள முடிந்தது. அதுவே அவரது வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருந்தது. ஜெபம். இறைவா,
பிரச்சனைகளற்ற வாழ்வே மகிழ்ச்சி என்று எண்ணாமல், பிரச்சனைகள் சமயத்தில் நீர் எம்மோடு இருப்பதை உணர்வதே மகிழ்ச்சி என்பதை உணர அனுபவிக்க வரம் தாரும். ஆமேன். காக்கும் நல் தேவனாக